பாலிட்டி டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 9வது தேர்வு. இந்த தேர்வில் 10 வினாக்களை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவி டைசி. ஆன்சர் ஏவி டைசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது? சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து. ஆன்சர் இங்கிலாந்து. இனி மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? கீழே ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துலாம். 1952, 1954, 1956, 1950. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1952. 1952. இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே டேஷ் சமத்துவம் ஆகும். அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே டேஷ் சமத்துவம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, குடிமை சமத்துவம். ஆன்சர் குடிமை சமத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 14. ஆன்சர் 14. நெக்ஸ்ட், சட்டப்பிரிவு 17 எதை பற்றி கூறுகின்றது? சட்டப்பிரிவு 17 எதை பற்றி கூறுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தீண்டாமை ஒழிப்பு. ஆன்சர் தீண்டாமை ஒழிப்பு. சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 18 எதை பற்றி கூறுகின்றது? சட்டப்பிரிவு 18 எதை பற்றி கூறுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. பட்டங்களை அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது சட்டப்பிரிவு 18. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள். மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி சரியானவை. சுதந்திரம் மற்றும் சமத்துவம். சுதந்திரம் மற்றும் சமத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய நிறுவனம் எது? பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, யூனிசெஃப். ஆன்சர் யூனிசெஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2017 ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? 2017 ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5ஆவதாக. ஆன்சர் 5ஆவதாக.
அவ்வளோதான், நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.